வணக்கம், வெல்கம் டு மாணவன்.com. AWS tutorial சீரீஸில் நம்ம வந்து பில்லிங் அலர்ட்ஸ். இப்போ எப்போதுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து க்ளவுட் சர்வீஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு எப்போதுமே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம சம்டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறந்துடுவோம் அந்த சர்வீஸை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா பார்த்துட்டிங்கன்னா அந்த சர்வீஸை வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம அதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் அந்த சர்வீஸ் ரன் ஆகிட்டே இருக்கும், அப்போ பில்லு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இன்னொரு பயமும் இருக்கும் நம்மளுக்கு, எப்போவுமே கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு கொடுக்கும்போது ஒருவேளை அதிகமாக பில்லு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பில்லிங் டேஷ்போர்டில் பில்லிங் அலர்ட்ஸ் செட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய பட்ஜெட்குள்ளே நீங்கள் வந்து எப்போதுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் அக்கௌண்ட்டில் போயிட்டு மை பில்லிங் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா சைட் பாரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லிங் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஃப்ரீ டயர் முடிஞ்சவொடனே உங்களுக்கு வந்து அலர்ட் வரணும் அப்படின்னா இங்கே இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இப்போ கீழே இருக்கிற இந்த ரிசீவ் பில்லிங் அலர்ட்ஸ் இதுதான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு பில்லிங் அலர்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜிங் பில்லிங் அலர்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ரீடைரக்ட் ஆகி பார்த்துட்டிங்கன்னா க்ளவுட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ்க்கு போகும். இந்த சர்வீஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பில்லிங் அப்படின்னு ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் நம்ம வந்து பில்லிங் அலாரம் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா எந்த அலாரமும் நான் வந்து க்ரியேட் பண்ணலை. ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இடத்துல பட்டன் இருக்கும், க்ரியேட் அலாரம் இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இங்கே ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் எந்த பட்டன் வேணாலும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பில்லிங் அலாரம் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து கிராஃப் காமிக்கும், மெட்ரிக்ஸு. கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய பில்லிங் டீட்டெயில், அதாவது வந்து லிமிட்டை வந்து செட் பண்ண போகிறோம். த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த த்ரெஷ்ஹோல்டு எப்படின்னா இப்போது உங்களுடைய பட்ஜெட் பர் மந்த் வந்து ஒரு $20, $40 இல்லை $10, $5 நீங்கள் அந்த லிமிட்டை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து $10 அப்படின்னு கொடுக்குறேன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் இருக்கும், கிரேட்டர் ஆர் கிரேட்டர் ஈக்குவல் லோவர். ஸோ நான் வந்து கிரேட்டர் ஈக்குவல்னு கொடுக்குறேன். இதுதான் உங்கள் பில்லிங்கோடைய லிமிட். ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ கரன்சி பை டிஃபால்ட் USD இருக்கும், அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் இருக்கும், இது டேட்டா பாயிண்ட்ஸ் டு அலாரம் இருக்கும். இது இப்போ உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண தேவையில்ல, பை டிஃபால்ட் இருக்கட்டும், இதை நீங்கள் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபைன் த அலாரம் ஸ்டேட் வில் ட்ரிகர் த ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய அலாரம் பார்த்துட்டிங்கன்னா நாம் செட் பண்ண த்ராஷ்ஹோல்டு, அதாவது நான் வந்து என்ன லிமிட் கொடுத்துருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அலாரம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கிரியேட் எ நியூ டாபிக். நியூ டாபிக்னால் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு அலர்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள் அலாரம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து உங்கள் டாபிக் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் AWS மாணவன் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு அலர்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு வந்து அலர்ட் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ மல்டிபிள் இமெயில் அட்ரஸ்க்கு வரணும்னு சொல்லிங்கன்னா செப்பரேட்டல் கமா போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இங்கே இப்போ நான் இங்கே வந்து info@manavan.com கொடுக்குறேன். ரைட்டா, கிரியேட் டாபிக் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் பட்டன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அலாரம் நேம், நீங்கள் அலாரம் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ AWS மாணவன் ட்ரைனிங்னு கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ஸ் யூடியூப் வீடியோஸ். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரிவ்யூ. இந்த ப்ரிவ்யூவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து கொடுத்த எஸ்டிமேட்டட் சார்ஜஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் என்னுடைய த்ராஷ்ஹோல்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 10 இல்லையா, இதான் வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லிமிட்டு. ஸோ இதை தாண்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆகிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அலர்ட் வரும். இப்போது இந்த கண்டிஷன்ஸு, ஆக்ஷன்ஸு, டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படிச்சுன்னா நீங்கள் வந்து க்ரியேட் அலாரம் கொடுங்க. இல்லை நீங்கள் ஏதாவது வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எடிட் கொடுத்து பேக் போயிட்டு நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு திருப்பி க்ரியேட் அலாரம் கொடுக்கலாம். இப்போ க்ரியேட் அலாரம் கொடுங்க.
உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா அலாரம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஆக்ஷன்ஸுங்கிற ஏரியாவில் பெண்டிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ண இமெயில் ஐடி பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இமெயிலுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி கிளிக் பண்ணணும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி வரும், சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம்டு வரும். எகெயின் நீங்கள் வந்து க்ளவுட் வாட்சில் போயிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்டேட் வந்து ஓகேன்னு வந்திருக்கும். ஸோ அப்போது நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுடைய பில்லிங் வந்து $10 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா அலாரம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் பில்லிங் பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ க்ளவுடில் மட்டும் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்போதுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த சர்வீஸ் தேவையில்லைன்னா உடனே டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும். இதில் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய த்ரெஷ்ஹோல்டு எவ்வளோ, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்டேட் ஓகே க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாமே இப்போ பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு, உங்கள் அலாரம் ரெடி. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5, 10 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மந்த்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு $5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எல்லா சர்வீஸ்க்கும் ஒரு $5 மோர் தென் எனஃப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து $10 கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு $5 கொடுங்க, மோர் தென் எனஃப். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய நம்ம AWS வீடியோ கண்டினியூஸாக போட போகிறோம். AWS படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா டெலிகிராம் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.